cutes. Hi. ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணியாச்சு, அழகா பிரசன்டபிளா மேக்கப் போட்டாச்சு. ஆனாலும் நம்மள மீட் பண்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு தப்பு நம்ம பண்றது மூலமா நம்மளுடைய அப்பியரன்ஸ் இல்லனா நம்மளோட இமேஜ் இது எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் நீட்டா அழகா ரெடி ஆகி நம்ம வெளியில போனாலும் நம்மளோட உடம்புல இருந்து அந்த ஒரு வேர்வை ஸ்மெல் அது மட்டும் வந்துருச்சுங்கன்னு வைங்க, சே என்னப்பா அது, இவங்க உடம்புல இருந்து வேர்வை ஸ்மெல் வருது, ஒருவேளை இவங்க குளிக்கலையோ, இவங்க சரியா நீட்டா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறவங்க நம்மளை தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து ஆல்ரெடி பெர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வேர்வை ஸ்மெல்லாம் வந்து வெளியில் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்த மாதிரியான பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணலாம் அண்ட் பெர்ஃப்யூமை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆல் அபவுட் பெர்ஃப்யூம்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்காக பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி யூனிசெக்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு எந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பெர்ஃப்யூம்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜென்ரலாக பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் 5 டைப்ஸ் இருக்குங்க. அதாவது முதல் டைப் காமனாக பெர்ஃப்யூம் அப்படின்னு நம்மளோட பாட்டிலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 20 to 30% கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதாவது 20லேருந்து 30% அளவுக்கு இதில் வந்து வாசனை திரவியங்களை ஆட் பண்ணியிருப்பாங்களாம். இதில் வந்து 30% அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இதோட ஸ்மெல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ 6 to 8 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பெர்ஃப்யூம்க்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ என் கையில் இருக்கிறது ஜிம்மி சூ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஒரு பெர்ஃப்யூம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட டப்பாவில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 20 to 30% கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நானும் அதே மாதிரி இதை செக் பண்ணப்போ 6 to 8 hours இதோட வாசனை வந்து என்னோட ட்ரெஸ்லையும் என்னோட ஸ்கின்லையும் இருந்துச்சு. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது 20 to 30% கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டே ஃபுல்லாக 8 hours அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு டே ஃபுல்லாக அதோட ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக EDP அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய பெர்ஃப்யூம் பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் 15 to 20%, அதாவது 15லேருந்து 20%. அதோடைய வாசனை நம்ம கிட்ட 4 to 5 hours லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா EDT அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய பெர்ஃப்யூம் பாட்டிலில் மென்ஷன் ஆயிருக்குன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வெறும் 2 to 3 hours மட்டும் தான் நம்ம கிட்ட லாஸ்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப கம்மி, அதாவது 5 to 15% கான்சன்ட்ரேஷன் லெவலில் தான் EDT இருக்கும். அடுத்ததா EDC, அதாவது கொலோன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய பெர்ஃப்யூம் பாக்ஸில் இருந்துச்சுன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் வெறும் 2லேருந்து 4% மட்டும்தான். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ வெறும் 2 hours மட்டும்தான் அதோடைய ஸ்மெல் நம்மக்கிட்ட இருக்கும். கடைசி டைப் பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட். இதில் 1 to 3% அளவுக்கு தான் இதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். அண்ட் யூஸ்வலாக இந்த டியோட்ரண்ட்டுக்கும் பெர்ஃப்யூமுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியோட்ரண்ட் எல்லாம் நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு பொருள். பிகாஸ் டியோட்ரண்ட் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வெட் கிளான்ஸை அது வந்து க்ளோஸ் பண்ணிடும். நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து ஸ்வெட் வெளியில் வராமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராது. அதுக்காக தான் டியோட்ரண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 4 பொருள் இருக்குல்ல, 4 டைப்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம், அதெல்லாம் நீங்க வந்து அண்டர் ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற இடங்கள்ல யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பெர்ஃப்யூமை அண்டர் ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்ணாம வேற சில இடங்கள்ல யூஸ் பண்ணா அதோடைய வாசனை இன்னும் ரொம்ப நேரத்துக்கு வரும். அதனால எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பேசிக்காக பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் 5 இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு மைல்டான ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸ்ப்ரேனா ரொம்ப அதிகமாக சில பேர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒரு மைல்டான பம்ப் இல்லை மைல்டான ஸ்ப்ரே மட்டும் பண்ணினாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு அதோட வாசனை இருக்கும். ஸோ அந்த 5 இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 இடம் நம்மளுடைய காதுக்கு பின்னாடி. ஸோ காதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறப்போ, யார்கிட்டையாவது நின்று பேசுகிறப்போ உட்காந்து பேசுகிறப்போ நம்மளுடைய ஐ கான்டாக்டும் அவங்களுடைய ஐ கான்டாக்டும் ஒரே இடத்துல இருக்கும், ஐ மீன் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் இந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பாஸ் ஆன் ஆகிடும். அதனால் காதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த 2 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்ட், அதாவது இந்த இடத்துல.
இந்த மாதிரி ரிஸ்ட் ஏரியாவில் நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கையை அசைச்சு பேசுறது இல்லைன்னா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்போ இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு பரவும். ஸோ தட் ஓகே இவங்க ரொம்ப ப்ளசண்ட்டான பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு மற்றவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலர். ஷர்ட் காலராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு குர்த்தி, இல்லைனா எனிதிங். நம்ம எந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த இடத்துல காலர் ஏரியாவில் நம்மளோட 2 ஸ்ப்ரே, தட்ஸ் ஆல். ஸோ மேக்ஸிமமே நம்ம வந்து 6 ஸ்ப்ரே மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 5லேருந்து 6 ஸ்ப்ரே மட்டும் ஒரு மைல்டான ஸ்ப்ரே, ஒரு மைல்டான பம்ப் மட்டும் பண்ணினாலே போதும். நம்மளுடைய பெர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பொதுவாக பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்குறப்போ வேற ஒரு ஸ்மெல் இருக்கும். அதே பாட்டிலை வேறவங்க யூஸ் பண்ணால் வேற ஒரு ஸ்மெல்ல இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அவங்க எவ்வளோ நேரம் அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, அதை பொறுத்து அதோடைய ஸ்மெல் வந்து மாறுபடும். அண்ட் ஒரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய வாசனை நீண்ட நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு பெர்ஃப்யூம் ரொம்ப மைல்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வாசனையில் இருக்குது, யாராவது க்ராஸ் பண்ணி போகிறாங்க, யூஸ் பண்ணவங்க க்ராஸ் பண்ணி போகிறப்போ என்னடா பெர்ஃப்யூம் இது அப்படின்னு மற்றவங்க முகம் சுழிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பெர்ஃப்யூமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாக பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப சூப்பரான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட் எடுத்துப்பேன். இது 2ல் நம்ம எது வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக அந்த 2 ப்ராடக்ட்டையும் எடுத்து இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே அண்ட் இந்த ரிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் விட்டுருவேன். 7 to 8 hours அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கடைசியாக அந்த நாள் முடிகிறப்போ அதை வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். எந்த பெர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு இது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நான் வாங்குவேன். அண்ட் நீங்கள் கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இதே மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு டெஸ்டர் பீஸில் நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு விட்டுருங்க. ஸோ அந்த டேயோட எண்டில் எது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது, இல்லைனா எந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் கழிச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் அதே ப்ராடக்ட்டை நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே பெர்ஃப்யூம் எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்க்கும் செட் ஆகாது, எல்லா மேக்கப்புக்கும் செட் ஆகாது, எல்லா இடங்களுக்கும் செட் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு அக்கேஷனுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு பெர்ஃப்யூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கியூட்டீஸ், பெர்ஃப்யூமை பற்றி எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பெர்ஃப்யூம்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வேறு என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படிங்கிற சஜஷனையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்களோட பெர்ஃப்யூம் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்.